அடுத்த சில தினங்களில் தமிழக அமைச்சரவையில் ஒரு சில மாற்றங்கள் இருக்கலாம் என பரபரப்பு தகவல் வெளியாகியுள்ளது. திமுக ஆட்சிக்கு பொறுப்புக்கு வந்த 3 ஆண்டுகளில் 2 முறை அமைச்சரவை மாற்றம் செய்யப்பட்டிருக்கும் நிலையில் முதலமைச்சர் அமெரிக்கா பயணம் செல்வதற்கு முன்னதாகவே தமிழக அமைச்சரவையில் மாற்றம் செய்ய வாய்ப்பு உள்ளதாக ஏற்கனவே பரபரப்பு தகவல் வெளியாகி கொண்டிருந்தன. குறிப்பாக அமைச்சர் உதயநிதி ஸ்டாலினுக்கு துணை முதலமைச்சர் பதவி கொடுக்க வேண்டும் என்ற கோரிக்கை வலுத்து வரும் நிலையில் அது பழுப்பதற்கு உண்டான நேரம் நெருங்கிவிட்டதாக திமுகவின் நெருங்கிய வட்டாரத்திலிருந்து தகவல் வெளியாகியுள்ளன. வருகின்ற 23ஆம் தேதி தமிழக அமைச்சரவையில் மாற்றம் ஏற்படலாம் என்றும் இந்த அமைச்சரவையில் உதயநிதி ஸ்டாலினுக்கு துணை முதலமைச்சர் பதவி வழங்க அதிக வாய்ப்பு உள்ளதாகவும் வெளியான அந்த தகவல் தெரிவிக்கின்றன. மேலும் தற்போது இருக்கக்கூடிய அமைச்சர்கள் சிலர் பதவியிலிருந்து நீக்கப்பட உள்ளதாகவும் ஏற்கனவே அமைச்சராக இருந்து நீக்கப்பட்ட ஒருவருக்கு அமைச்சரவையில் மீண்டும் வாய்ப்பு அளிக்க உள்ளதாகவும் தகவல் வெளியாகியுள்ளன. மேலும் இந்த அமைச்சரவை மாற்றத்தின் போது திமுக எம்எல்ஏ ஒருவர் அமைச்சராக தேர்ந்தெடுக்கப்பட உள்ளதாகவும் குறிப்பாக அமைச்சரவையில் பிரதிநிதித்துவம் இல்லாத மாவட்டங்களிலிருந்து இந்த அமைச்சர் பதவி வழங்கப்பட இருப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது. குறிப்பாக சேலம், திருவள்ளூர் மாவட்டங்களிலிருந்து அந்த அமைச்சர் தேர்ந்தெடுக்கப்பட வாய்ப்புள்ளதாக தெரிய வருகிறது. IAS அதிகாரிகளின் மாற்றத்தை தொடர்ந்து தற்போது இந்த அமைச்சரவை மாற்றமும் அதிரடியாக இருக்கும் என்று தகவல் வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது.